காஞ்சிபுரம் அப்பராவ் தெருப்பகுதியில் நள்ளிரவு வேளையில் பினான்ஸ் நிறுவன உரிமையாளரின் ஷிஃப்ட் டிசையர் கார் பற்றி எரிந்த நிலையில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் காரை தீயிட்டு கொளுத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் துரை. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அப்பராவ் தெரு பகுதியை சேர்ந்தவர் ராஜேந்திரன், வயது 53 வயது. இவர் இந்த பைனான்ஸ் தொழில் நடத்தி வரும் இவருக்கு சொந்தமான 8 லட்சம் ரூபாய் மதிப்புடைய ஷிஃப்ட் டிசையர் காரினை தனது வீட்டினுடைய அந்த வாயிற் பகுதியிலே நிறுத்துவது வழக்கம். அந்த வகையிலே அந்த வீட்டினுடைய வாயிற் பகுதியிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அதன் மீது அந்த போர்வையானது போர்த்தப்பட்டு இருந்திருக்கிறது. இதனிலே இந்த காரின் உரிமையாளர் ராஜேந்திரன் நேற்றிரவு வெளியில் சென்றுவிட்டு வீடு திரும்பிய நிலையிலே 11 மணி அளவிலே காரை பார்த்துவிட்டு தனது வீட்டிற்கு சென்றிருக்கிறார். இந்த நிலையிலே திடீரென அந்த இரவு 12:15 மணி அளவிலே அந்த காரானது தீப்பற்றி எரிந்திருக்கிறது. அதனை அக்கம் பக்கத்தினர் ராஜேந்திரனுக்கு அந்த தகவல் கொடுத்த நிலையிலே அந்த ராஜேந்திரன் வீட்டில் வெளியே வந்து பார்த்தபோது காரானது தீப்பிடித்து எறிவதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இதனையடுத்து அந்த காரானது இது குறித்து அந்த தீயணைப்பு துறையினருக்கும் சிவகாஞ்சி காவல்துறையினருக்கும் தகவலானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் இந்த கொழுந்து விட்டு எரிந்து கொண்ட தீயை அணைத்து தண்ணீரை பீச்சி அடித்து அணைத்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே இந்த சம்பவம் குறித்து சிவகாஞ்சி போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து இந்த செயலை யாரேனும் முன்விரோதம் காரணமாக செய்திருக்கார், இவர் இந்த பைனான்ஸ் தொழில் நடத்தி வருவதன் காரணமாக முன்விரோதம் ஏதேனும் இருக்கிறதா எனும் தொடர்ந்து விசாரணையானது மேற்கொண்டு வரும் வேளையிலே தொடர்ந்து இந்த காரினை 12:05 மணி அளவிலே அந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் லுங்கி அணிந்தபடி ஒருவர் அந்த காரினை அந்த தீவிச்சு கொளுத்தும் அந்த சிசிடிவி காட்சிகளானது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் அவர் கொழுந்து அந்த தீயினை பற்ற வைத்து அசால்ட்டாக நடந்து செல்வது போன்ற அந்த காட்சிகளும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பகுதி மக்களிடையே அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி துரை.